மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள எல்லா பேருமே இன்னைக்கு செல்ஃபோனில் தான் இன்னைக்கு மூழ்கி கிடக்குறோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனுக்கு நம்மளுடைய ஐடி ப்ரூஃபில் இது வரைக்கும் நம்ம எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஸோ கரெக்டாக வந்து யாருமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அந்த அளவு எக்கச்சக்கம் நம்மளும் வாங்கியிருப்போம். ஸோ சில பேர் வந்து எங்கேயா ஃபோனை மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு சிம் கார்டு வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருப்போம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படி வச்சிருப்போம். அது கம்பெனிக்காரன் அன்பிளாக் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ இந்த மாதிரியான நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய ஐடி ப்ரூஃபில் இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்மளுடைய ஐடி ப்ரூஃபில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். எத்தனை சிம் கார்டு வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, உங்களோட ஐடி ப்ரூஃபில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணாத அன்வான்டாக ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உடனே வந்து அந்த நம்பர் வந்து அன்பிளாக் பண்ணிங்க. ஸோ இது அன்பிளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் ஆதார் சென்டரோ இல்லை மொபைல் சென்டரோ போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அதே வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக நீங்களே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமூவ் பண்ணி எத்தனை நாளைக்கு அப்புறம் அது கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அப்புறம் தான் அது கேன்சல் ஆகும். 1 வீக் அப்புறமா நீங்களே போய் அதை செக் பண்ணலாம். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை கேன்சல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மளை பல பேருக்கு ஒரு விஷயம் டவுட் இருக்கும். இப்போ ஒரு ஐடி ப்ரூஃபில் வந்து எத்தனை சிம் கார்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 சிம் வரைக்கும் தாங்க வாங்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஒருவேளை நீங்கள் 9 சிம் கார்டு லிமிட்டை நீங்கள் தாண்டிட்டீங்க, உங்களுக்கு சிம் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதுக்காக நீங்கள் வேறு ஒரு நபரை போய் நீங்கள் தேடி போகணும் அவசியமும் கிடையாது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அப்படி சிம் கார்டு வாங்கி கொடுக்க